ஜெபம் செய்வோம். அன்பு இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, மனமகிழ்ச்சியான இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். நம்ம எல்லாரும் பணிந்து குனிந்து ஆண்டவருக்கு முன்பாக முழங்கால் நின்று இருதயத்தை லகுவாக்கி, நான் பாவி ஆண்டவரே, நான் ஒன்றுக்கு உதவாதவன், தகுதியற்றவன், வெறுமையான பாத்திரம், என்னை நேசிக்கிறபடினாலே மட்டும் நடத்துகிறீர், உமைக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து தொழுது கொள்வேன் என்று சொல்லி ஆண்டவரை முழு மனதோடு கூட தாழ்மையோடு கூட, அவர் பரிசுத்தர், நாம் அசுத்தர்கள், நிச்சயமாகவே நாம் அசுத்தர்கள், அசுத்த உதடுள்ள மனுஷர் மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பரிசுத்தமாய் வாழ எத்தனைக்கிறோம் ஆண்டவரை, உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரை இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, என்னை பலப்படுத்தினீர், சகாயம் பண்ணினீர், என் தேவைகளை சந்தித்தீர், எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் பூர்த்தி செய்தீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இல்லாதவளை இருக்கிறதை போல அழைத்து கொடுத்தீரப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னீர், அப்போது எங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு உண்டாயிற்று. இந்த ஊழியத்தை நடத்துகிறீர், இதை மென்மேலும் நடத்த போகிறீர், அது ஸ்தோத்திரம். இதை பார்க்கிற, இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுங்க. 1/2 மணி நேரத்தின் ஆசீர்வாதங்கள் இந்த பிள்ளைகள் மீது, தலை மீது இருக்கட்டும், பிள்ளைகள் மீது இருக்கட்டும், நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பேர என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பேர என்னை நடத்தும். இயேசுவே நீ பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ வல்லவர். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பேர என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். பாவிகள் துரோகிகளையா, பாசமான மக்களே துயா, பாவிகள் துரோகிகளையா, பாவமாத மக்களே துயா, பாதகரின் பாவம் போக்கவே பாதகன் போல் தொழுங்கினீரல்லோ, பாதகரின் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கினீரல்லோ. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். பாதகரின் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கினீரல்லோ. வாக்குதத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதரே, வாக்குதத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதரே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே
நீர் வல்லவர். மந்துருகி வந்த மக்கள் மேல் நேச ஆவி வீச செய்குவி. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி மாறி ஓற்றுமே. 5 கண்ட மக்களுக்காக 5 காயம் ஏற்ற இயேசுவே. 5 கண்ட மக்களுக்காக 5 காயம் நேற்ற நேசரே. நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேச ஆவி வீச செய்குமே. நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேச ஆவி வீச செய்குமே. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ வல்லவர். நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேச ஆவி வீச செய்குமே. நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேச ஆவி வீச செய்குமே. கைகளை உயர்த்தி, ஆண்டவரே சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைப்படாது என்று அறிந்திருக்கிறோம். சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும். கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவரே, யோசேப்பை குழியிலிருந்து எடுத்தவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சிங்க கபியிலிருந்து தானியேலை தூக்கினவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை எரிகிற சூளையிலிருந்து தூக்கி எடுத்தவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மாத்திரமல்ல ஆண்டவரே, மரண பள்ளத்தாக்கிலே எத்தனையோ முறை தாவீது சென்றான். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தான். எசேக்கியா வியாதியின் பிடியிலே கடைசி நிமிடங்களில் நின்றார். மன பிரம்மையோடும் மன அழுத்தத்தோடு எலியா சொன்னார், ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்கலாம் நான் நல்ல என்று சொன்னார். அப்பேற்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவரே நாங்கள் இருக்கிறோம். அன்னாலை போல கதறுகிறோம், ஒன்னே ஒன்று கொடுங்கப்பா, அது உமக்கே கொடுக்கிறோன்னு சொல்லுகிறான். 12 நாள் திருமணமாகாமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நீர் நல்லவர் அப்பா, நீர் போதுமானவர், நீரே வாழ்க்கை துணையை ஏற்படுத்துகிற தேவன் அப்பா. இந்த வேளையில வாழ்க்கை துணையை கர்த்தர் பிள்ளைகளுக்கு ஏற்படுத்துவீராக, கர்ப்பங்களை திறப்பீராக, திருமண வாழ்க்கையை நடத்துவீராக. ஆண்டவரே எல்லா வியாதிகளும் பலவீனங்களும் மாறட்டும் சுவாமி, எல்லா நோய்களும் குணமாகட்டும். பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு நன்மையினால கிருபையினால முடிசூட்டுவீராக. ஆண்டவரே கழுகுக்கு சமமான வாழ வயது திரும்ப தந்து ஆசீர்வது. வேலைக்காக காத்திருக்கிறவளுக்கு நிரந்தர வேலையை நீர் கொடுத்து, உயர்வுக்காக காத்திருக்கிறவளுக்கு கர்த்தர் உயர்வை தந்து, பணி மாறுதலுக்காக காத்திருக்கிறவளுக்கு உடைய இரக்கத்தை காண்பித்து மாறுதலை கொடுத்து ஆசீர்வதிங்க. எல்லா துதியும் கன மகிமையுமுக்கு சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நம்ம கடந்த நாட்கள்ல இந்த விசுவாசத்தை ஆண்டவரை நம்புவதை குறித்து நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் என்ன பேசணும்னு விரும்புகிறாரோ அதை தான் நான் பேசுவேன் யூஷுவலா. அதனால இப்பொழுதும் கூட அதை பற்றி தான் நாம சிந்திக்க போகிறோம். சுருக்கமாக நேற்று ஒரு 40 நிமிடம் ஆயிற்று, இருந்தாலும் அது அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இன்றைக்கு அவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்ள மாட்டேன்னு நம்புகிறேன். லூக்கா 7ஆம் அதிகாரம். அவர் தம்முடைய வார்த்தைகளை எல்லாம் ஜனங்களுக்கு காதுகள் கேட்கும்படி சொல்லி முடித்த பின்பு கப்பர்நகூமுக்கு போனார். அங்கே 100க்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாயிருந்தான்.
நிலைமை என்ன பாருங்க. நமக்கு ரொம்ப பிரியமானவங்க மரண அவஸ்தையா இருக்கிறாங்க. கவனிங்க, இங்கதான் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற காரியம். எப்படி நம்ம பைபிள் ரீட் பண்ணோம்னா இப்படிதான் ரீட் பண்ணோம். ஆண்டவரே, நீர் என்னோட பேசுங்க. நீங்க ஒவ்வொரு வசனத்திலும் நீர் எங்களோடு கூட இடைப்படுங்க என்று நாம சொல்ல வேண்டும். கான்டெக்ஸ்ட் வெவ்வேறாக இருக்கலாம், ஆனா வார்த்தைகள் எல்லாருக்கும் பொருந்தும். இந்த வார்த்தை உங்களுக்கு பொருந்துதான் பாருங்க. பிரியமான வேலைக்காரன் பதில உங்க கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ அல்லது வேலைக்காரனோ வேலைக்காரியோ பேரப்பிள்ளையோ மரண அவஸ்தையா இருக்கிறார். இதுதான் சிச்சுவேஷன். இன்னைக்கு காலையில நாம சிச்சுவேஷன் இதுதான். ஆண்டவரே, ஒரே மரண அவஸ்தைப்பா, மரண அவஸ்தை, பார்க்க முடியல ஆண்டவரே, கண் கொண்டு பார்க்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு வேதனை. என் வீட்டுல எப்பொழுதும் அழு குரல். என் வீட்டுல எப்பொழுதும் வேதனை தான். நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. இல்ல, நம்ம பிரியமானவர்களை இழக்க நம்ம கொடுக்கும் பொழுது ஏற்படுகிற அனுபவங்கள், பிரியமானவர்களுக்கு வியாதிகள், பலவீனங்கள், தாமதங்கள், குழந்தை இல்லாம திருமணமாகாம இருக்கும் பொழுது ஏற்படுகிற அந்த பாரம் அது யாருக்கு புரியுமோ அவங்களுக்கு தான் புரியும். ஒரு காரியம் நடக்கலைன்னா அவ்வளவு பாரம். ஏன்னா நம்ம விரும்புகிற ஒரு காரியம் நமக்கு நடக்கலைன்னா, கைக்கூடி வரலன்னா அவ்வளவு பெரிய பாரம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்கு தான் இன்னைக்கு ஆண்டுடைய வார்த்தை வருகிறது. அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட பொழுது, அதுதான் நீங்க சொல்றேன், இந்த வார்த்தை எதை குறிக்கிறது என்று சொன்னால் செகண்ட் வேர்டு, நீங்க இயேசு கிறிஸ்துவை குறித்து நல்லா அறிஞ்சிருக்கிறீங்க. ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா, யாருக்கெல்லாம் இப்படி ஒரு மரண அவஸ்தை இருக்கோ, வேதனை இருக்கோ, பிரியமானவர்களுக்கான துன்பங்கள் இருக்கிறதோ, இயேசுவை அறிமுகப்படுத்துங்க. அதனாலதான் இந்த பிரேயரை ஆரம்பித்ததுக்கான காரணமே இதுதான். என் இயேசுவை அறிமுகப்படுத்த வேண்டும், உலகளாவிய அறிமுகப்படுத்த வேண்டும். அவர் போதுமானவர், நன்மையானவைகளை செய்கிறவர், அவர் உண்மையுள்ளவர், அவர் சர்வ வல்லவர், எவ்வளவு பராக்கிரமசாலி, அவர் நமக்கு துணையா இருக்கிறார். அவர் பெயர் சொன்னால் போதும் பிசாசு நடுங்கும். எல்லா பொல்லாத ஆவிகளும் இயேசுவின் நாமத்தினாலே விலகி ஓடும் என்பதை நாம அறிவிக்கிறவர்களாக இருக்கணும். பைபிள் சொல்லுது, அப்போஸ்தலர்கள் அப்படிதான், எனக்கு பிரசங்கிக்காவிட்டால் நான் எப்படி அறிந்து கொள்வேன்? ஸோ இன்னைக்கு நிறைய ஜனங்கள் இயேசுவை அறியாது இருக்கிறாங்க. நான் சில யூடியூப்ஸ்லாம் பார்க்கும்பொழுது நிறைய டிஸ்டர்பன்ஸ் எனக்கு வரும். ஏன்னா ஆண்டவரை மறுதலி, அவரை ஏற்றுக்கொள்ளாத, அவரை தெரியாத மக்கள். இயேசு சிலுவையில சொல்வார், இல்ல, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறிய. இன்னைக்கு இந்தியா முழுவதும் சரி, உலகம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் அவருடைய கோட்பாடையும் அவருடைய வல்லமையும் அவருடைய மகத்துவத்தையும் அவருடைய அதிசயம் செய்கிற வரத்தையும் அறியாத மக்கள் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி ரொம்ப டெஸ்பரேட் சுச்சுவேஷன்ல இப்படி மரண அவஸ்தையோட நமக்கு பிரியமானவர்களை வைத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நீங்க போய் இயேசுவை அறிமுகப்படுத்துங்க. அவன் வந்து ஆண்டவரிடத்துல சொல்லுகிறான், வேலைக்காரனை குணமாக்கும் என்று வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினார். இப்ப என்ன செய்யறாரு இந்த செஞ்சுரி, 100க்கு அதிபதி, ஆண்டவரிடத்தில் நேரடியா செல்ல அவருக்கு ஒரு தயக்கம் இருந்தது. ஏன்னா அவர் அதிகாரி ஒண்ணு. ரெண்டாவது இன்னொன்னுன்னா, அவர் பின்னாடி வருகிற காரியங்கள் பார்க்கும் பொழுது அவரை பற்றி நான் இன்னும் விவரமா உங்களுக்கு சொல்றேன். ஒரு தயக்கம் இயேசுவை நேரடியாய் போய் சந்திப்பதில்லை. பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டும். இயேசுவை சந்திக்க இடைத்தரகர்கள் தேவையில்லை. இயேசுவை சந்திக்க பாஸ்டர்ஸ் தேவையில்லை. இயேசுவை சந்திக்க எதுவும் நமக்கு தடையில்லை. நேரடியாக இயேசுவை சந்திக்கலாம். யார் மூலமா தான் போகணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை.
அவங்க ஜெபம் பண்ணாதான் ஆண்டவர் கேட்பார் அவசியம் இல்லை. நாம ஜெபம் பண்ணாலும் கேட்பார். ஆண்டவர் எப்போதும் நமக்கு நேரடி தொடர்பில் இருக்க விரும்புகிறார். சில நேரங்கள் நமக்கு அவசியம்தான். நான் அதை குறை சொல்லவில்லை. நானே பலமுறை எனக்கு வேண்டுதல் இருக்கும் பொழுது நான் பலரை தொலைபேசியில் அழைப்பதுண்டு, தவறு இல்லை. ஆனால் நாம முதலாவது கேட்கணும். அதன் பிறகு நம்மோடு கூட 2-3 பேராவது இணைந்து ஜெபிக்க டைம் இல்லை, டைம் எக்ஸீட் ஆகும். அதுக்காக தான். இப்போ நான் மட்டும் ஜெபிச்சேன்னா ஒரு 5-10-20 நிமிஷம், அரை மணி நேரம் ஜெபிக்கலாம். சரி, இன்னும் நான் ஜெபம் பண்ணணும்னா நான் செய்யறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நான் என்ன செய்வேன்னா, ஒரு ஊழியக்காரருக்கு ஃபோன் பண்ண, ஐயா கொஞ்சம் ஜெபம் பண்ணலாமா? இன்னொரு ஊழியக்காரர், ஐயா நான் அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறேன், ஜெபம் பண்ணலாமா? ஐயா இன்னொரு ஊழியக்காரத்தில், ஐயா எல்லாம் பொதுவா இப்படி ஒரு ஜெபம் பண்ணலாமா? அப்படி ஜெபம் பண்ணும்பொழுது நம்முடைய ஜெபங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கும், டைம் அதிகரித்து கொண்டே இருக்கும். அதுல எந்த தவறும் இல்லை. ஆனா அவரால் தான் நடக்கும், அந்த ஊழியக்கார் ஜெபித்தா நடக்கும் அப்படின்னு நினைப்பது மிகவும் தவறு. இடத்துல வந்தவர்கள் கூட நான் சொல்லுவேன், வசனத்தை சொல்லுவேன், இயேசுவின் நாமத்துல நடக்கும். நான் எப்பவுமே பாசிட்டிவ் திங்கிங் உள்ளவன். நான் சொல்லுவேன், ஆண்டவரிடத்துல தேடி வராங்க, மனுஷனத்தை தேடி வரல. நான் எப்பவுமே சொல்வேன், நீ என்னை தேடி வராதிங்க, நான் ஒரு ஹியூமன். என்னை தேடி வர்றதுனால எந்த பிரோஜனமும் இல்லை. ஆனா எனக்குள் இருக்கிற என் ஆண்டவர், அவர் பெரியவர். இந்த பலவீன பாண்டத்தை அவர் பயன்படுத்துகிறார். இந்த குறைவுள்ளவனை அவர் பயன்படுத்துகிறார். அவருடைய வாயாக என்னை பயன்படுத்துகிறார். எத்தனையோ நேரங்களில நான் பலவீனப்பட்டு ஆல்டரில் ஏறி நின்று இருக்கிறேன். கர்த்தர் முழு பலனை கொடுத்து 1 மணி நேரம் கூட பேசும்படி, 1.5 மணி நேரம் பேசும்படி எனக்கு அவர் பலத்தை கொடுத்திருக்கிறார். நிறைய கன்வென்ஷன்ஸ் மீட்டிங் போகிற பொழுது திடீர்னு பாஸ்டர் சொல்லிடுவாங்க, ஐயா சொல்லிடுவாங்க, ஐயர் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரமாவது நின்று அவளுக்காக ஒவ்வொருவரையும் கேட்டு கேட்டு ஜெபிக்க வேண்டும். எங்கிருந்து தான் அந்த பலன் வரும்னு எனக்கு தெரியாது. என்னை மகிமைப்படுத்தவோ மென்மைப்படுத்தவோ நான் சொல்ல. நான் என்ன சொல்றேன்னா, என் வழியாக நீங்க வரலாம், ஆனாலும் என் ஆண்டவரை நம்பிதான் வரணும். நான் மனுஷன் தான், அவனுக்கு உதவி செய்யலாம், வசனங்களை சொல்லி கொடுக்கலாம், வாக்குத்தத்தங்களை எடுத்து உரைக்கலாம், இப்படிலாம் இருக்கு பைபிள்ல என்று ஆலோசனைகளை சொல்லலாம். ஆனா ஆனா என்னாலே ஒன்றும் செய்ய முடியாது. அதனால என்ன செய்யறாரு, இவர் ரெக்கமெண்டேஷன் அனுப்புகிறார். என்ன ரெக்கமெண்டேஷன்னா, அவங்க மூப்பர் இடத்துல போயிட்டு, எப்பா நீங்க கொஞ்சம் ஏசி இடத்துல போயிட்டு ஏன் வேலைக்காரன் சுகவீனமா இருக்கிறான், அவரை கொஞ்சம் அழைச்சிட்டு வாங்கன்னு வேண்டிக் கொள்கிறார். பாருங்க எவ்வளவு தாழ்மை, பாருங்க எவ்வளவு தாழ்மையோடு செய்றார் பாருங்க. அடுத்து அவர் சொல்றாரு, அவர்கள் இயேசுவிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, பாருங்க இவன் வேண்டுதல் செய்வது மாத்திரமல்ல, இந்த மூப்பர்களும் ரொம்ப கருத்தா போயிட்டு ஆண்டவரிடத்துல, ரொம்ப கருத்தானா நீங்க புரிஞ்சுக்கணும், ரொம்ப ஹம்பிளா இல்ல, ரொம்ப தாழ்மையோடு கூட, ரொம்ப பொலைட்டா அவருக்காக ரெக்கமெண்டேஷன் பண்றாங்க. என்ன ரெக்கமெண்டேஷன் பண்றாங்க, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனா இருக்கிறான் என்று ரெக்கமெண்டேஷன் செய்யறாங்க. நல்ல பாட்டு உண்டு, ஆண்டவர் எந்த ரெக்கமெண்டேஷனும் எதிர்பார்த்து அவர் நமக்கு உதவி செய்கிறவர் அல்ல. நமக்கு ரெக்கமெண்டேஷனே என் ஆண்டவர் தான். நமக்காக பிதாவிடத்தில் ரெக்கமெண்ட் பண்றவரே அவர் தான். அதனால நாம நல்ல நம்பிக்கையோடு கூட ஆண்டவரிடத்துல இருந்து முறையிடுவோம், ஆண்டவரே நீங்க தான் எனக்கு, மனுஷன் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ண முடியாது, அவன் பண்ணவும் மாட்டான், அப்படி பண்ணாலும் அதுல பொய் இருக்கும். ரெக்கமெண்டேஷன் அவன் செய்ய முடியாது. காரணம் என்னன்னா அவனுடைய லிமிட்டேஷன். மனுஷனை நான் நம்பவில்லை, என் ஆண்டவரை நம்புகிறேன். எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? நீங்க தான் செய்யணும் ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும், நீங்க தான் அற்புதம் செய்யணும், நீங்க தான் எங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி இவங்க போய் கருத்தாய் வேண்டிக் கொண்டார்கள். அவனை பத்தி சொல்றாங்க, கவனிங்க. அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான் அன்பா, நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டி இருக்கிறார். பாருங்க அவரு என்ன செய்திருக்கிறாரா, யூதர்களை நேசிக்கிறார். அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த ஜெப ஆலய தலைவர்
அவன் ஒரு யூதன் அல்லாதவன் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. நமது ஜனங்களை நேசிக்கிறான் அப்படின்னா அவங்க இயேசுவை யூதரா சேர்த்துக்கொண்டு அவனை வேறு இனத்தவனா காட்டுறாங்க. பரலோக ராஜ்யத்துல இனம் இல்லை, ஜாதி இல்லை, மொழி இல்லை, அல்லது சமயம் இல்லை, எல்லாரும் ஆண்டவரிடத்துல வர வேண்டும் என்பதுதான் இதனுடைய விளக்கம். அப்பொழுது இயேசு அவளோடு கூட போனார். ஆமென் சொல்லுங்க. இயேசு அவளோடு கூட போனார். அவர் ரெக்கமெண்டேஷனை அக்செப்ட் பண்ணார். சில நேரங்களில் அதுதான் சொல்வேன், நாம சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது, யோபு தன் சிநேகிதருக்காக ரெக்கமெண்ட் பண்ணும் பொழுது கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை மாற்றினார். அப்படி வேதத்துல உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் செய்யறேன். யாரெல்லாம் மற்றவர்களுக்காக ஜெபித்தாங்களோ, எப்படி கர்த்தர் அவங்க ஜெபத்தை கேட்டு அந்த பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுத்து இந்த குடும்பத்தை ஆசீர்வதித்தார் என்பதெல்லாம் நீங்க எனக்கு எழுதி அனுப்புங்க. நாம் மற்றவர்களுக்காக ரெக்கமெண்ட் பண்ணும் பொழுது கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை, அதனாலதான் நான் சொல்வேன், எப்பொழுதும் நம்முடைய ஜெபத்துல இது ஒரு லேக்கிங் இருக்கு. நம்ம இப்போ உலகத்திற்காகவும், உலக ஊழியத்திற்காகவும், ஊழியங்களுக்காகவும், ஊழியக்காரர்களுக்காகவும், சபைக்காகவும் நாம் ஜெபிப்பது குறைந்து கொண்டே வருகிறது. ரட்சிப்புக்காக ஜெபிப்பது குறைந்து கொண்டே வருகிறது. நாம இதை செய்ய ஆண்டவர் இன்று எனக்கு கற்றுக் கொடுக்கிறார். நூற்றுக்கு அதிபதி தன் சிநேகிதனை நோக்கி, முதல்ல நூற்றுக்கு அதிபதி என்ன செய்தாரு, மூப்பர்ல அனுப்புகிறார். இப்போ தன் ஃப்ரெண்ட் அனுப்புகிறார். அனுப்பி, ஆண்டவரை வருத்தப்படுத்த வேண்டாம், நீர் என் வீட்டுக்கு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பார்த்திறன் அல்ல. இதுதான் அவருடைய குவாலிட்டி. அவங்க மூப்பர் சொல்றாங்க, நீ பாத்திரவான், அவர் பாத்திரவான். இந்த இந்த உதவி செய்வதற்கு அழகா இருக்கும், இந்த தயவு செய்வதற்கு அவன் பாத்திரவான். ஆனா இவன் ரொம்ப ஹம்பலா சொல்றாரு. 100 பேருக்கு தலைவன், ஜபாலே தலை கட்டின பெரிய பணக்காரன், அவருடைய ஜனங்களுக்கு நன்மைகளை செய்தவன், அவன் சொல்றான், நான் பாத்திரன் இல்லை. எப்பவுமே இந்த தாழ்மை வேணுங்க. இன்னைக்கு நான் கூட அப்படிதான் நான் யோசிக்கிறேன். இன்னைக்கு உட்கார்ந்த பொழுது, ஐயோ ஆண்டவரே, உங்க பிள்ளைன்னு சொல்வதற்கு நான் எவ்வளவு பாத்திரமே இல்லையப்பா, எனக்கு அந்த தகுதியே இல்லையே, இந்த ஊழியக்காரனா இருப்பதற்கு கூட எனக்கு தகுதி இல்லையே. ஆண்டவரே, என்னை நீ தெரிந்து கொண்டீர, என்னை உயிரோடு வைத்திருக்கிறீர, எனக்கு நீ குடும்பத்தை கொடுத்து பிள்ளைகளை கொடுத்து, ஆண்டவரே இந்த மருத்துவர்கள்லாம் கொடுக்க முடியாது, பிள்ளைகள் இருக்காது என்று சொன்ன பொழுதும் கர்த்தர் பிள்ளைகளை கொடுத்து, எல்லா தடைகளும் இருந்த பொழுது ஊழியத்தை கொடுத்து, என் தேவன் இப்பொழுது ஒரு ஆலயத்தை கொடுத்து, அழகான வீட்டை கொடுத்து, எல்லா உடைமைகளை கொடுத்து, வாகனங்களை கொடுத்து நடத்தி வருகிறேரே, நான் பாத்திரவான் இல்லை அப்பா, நான் பாத்திரவான் இல்லை என்று சொல்லுகிற ஒரு தாழ்மை நமக்குள்ள என்றைக்கு வேணும். எப்பொழுதுமே நமக்குள்ள அந்த தலகணம் வரவே கூடாது. ஆண்டவர் பெருமை உள்ளவனை எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆண்டவர் இந்த வார்த்தை மிகவும் அசைத்தது. வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறாரு, வந்த விருந்தாளிய அங்கேயே நிக்க வச்சு சொல்றாங்க, அவரை கூப்பிடாதீங்க, தொந்தரவு பண்ணாதீங்க, அவர் அப்படியே கூப்பிட்டு போயிருங்க. அவர் டைம்லாம் நான் எடுத்துக்க விரும்பல, அவர் என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பாத்திரவான் இல்ல. பிரியமானவர்களே, இன்னைக்கு நான் ஒரு கேள்வி வைக்கிறேன், இன்னைக்கு அவர் நம்முடைய வீட்டுக்கு வருவதற்கு நம்ம பாத்திரவான்களா இருக்கிறோமா? அப்படி இல்லைன்னா இன்னைக்கு நம்ம சொல்லணும், ஆண்டவரே என்னை பாத்திரவானாங்க மாற்றம், ஆண்டவரே என் பாத்திரத்தை கழுவுங்கப்பா, என்னை கழுவுங்க, என்னை ரத்தத்தினாலே கழுவுங்க, என் பிள்ளைகளை, என் கணவனை, என் மனைவி, என் குழந்தைகளை, இந்த வீட்டை, என்னை எண்ணங்களை எல்லாம் கழுவுங்க. அப்படி சொல்லும் பொழுதுதான் அவன் சொல்லுகிறான் இன்னொரு வார்த்தை, நான் உம்மிடத்தில் வருவதற்கும் என்னை பாத்திரனாக்க எண்ணவில்லை. அதனால தான் அவன் சொன்னான். நான் முன்னே சொன்னல, பெருமையா அப்படிலாம் இல்லை. அவன் சொல்றான், நானும் உங்ககிட்ட வர்றதற்கு நான் பாத்திரம் இல்லை, நான் தகுதியானவில்லை. நீங்களும் என்னிடத்துல வருவதற்கும் நான் தகுதியானவில்லை. ஐ எம் நாட் பர்ஃபெக்ட் லார்ட், ஐ எம் அ சின்னர் லார்ட், ஐ எம் அ வீக்கர் லார்ட் என்று பல விதங்களிலே அவனை தன்னைத்தானே எக்ஸாமின் பண்ணி கொள்கிறான். ஐயா, நான் தகுதியானவன் அல்ல, நான் கரைப்பிடிந்தவன். தாவீதை ஆண்டவர் அழைத்த கட்டவனான்னு சொல்லிட்டாரு. காரணமே தெரியுமா? உன் கைகளிலே ரத்தங்கள் படிந்திருக்கின்றன,
ஆனால் நீ கட்டாத, நானும் உன் பிள்ளை கட்டுவான். தாவீது என்ன செய்ய தெரியுமா? எல்லா பனிமுட்டுகளையும் சேர்த்து வைத்து, எல்லாத்தையும் சேர்த்து வைத்து சாலமோன் கட்டும்படி உதவி செய்தார். ஸோ நீங்க அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நாம வரணும். ஆண்டவரே, உம்முடைய இடத்திற்கு வருவதற்கும், உன்னை பார்க்க வருவதற்கும் நான் பார்த்திருவான் அல்ல, நீங்கள் என்னை பார்ப்பதற்கும். நேற்று நாம பார்த்தோம், எவ்வளவு அழகா ஆண்டவர் கோரலேட் பண்றார் பாருங்க. அந்த பெண் சொல்றார், உங்களுடைய பிள்ளை என்று சொல்வதற்கு நாங்கள் பாத்திரர் அல்ல, உங்களுடைய மேசன் கீழ் விழுங்களை துணிக்கைகளை பொறுக்கி கொள்ளும் நாய் குட்டிகள் நாங்கள் மனுஷன் கூட இல்லம்மா. ஐயா, நாங்க மனுஷன் இல்லை, நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க மனுஷர்கள் இல்லை, எங்களை நாய்க்குட்டிகளாக கூட நீங்க பாருங்க என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு தாழ்மையை இங்க நம்மாலே பார்க்க முடிகிறது. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்றார். பிரியமானவர்களே, நான் இங்க நிறுத்துறேன். இங்க நிறுத்திட்டு நாளைக்கு நான் அதை கண்டினியூ பண்றேன். இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா நம்ம பேசலாம். அவனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுங்களா? ஆண்டவரே, நீங்க அங்கே இருங்க டிஸ்டன்ட்லயே, நானும் டிஸ்டன்ட்ல இருக்கிறேன். இதோ என் வேலைக்காரன் மரண அவஸ்தையா இருக்கிறான். நீங்க அங்கிருந்து ஒரே ஒரு வார்த்தை, வேர்ட் சொல்லுங்க. என்ன வேர்டாக இருக்கும்? அந்த மரண அவஸ்தையில் இருக்கிறவன் என்ன வேர்டு இருக்கும்? நீ பிழைப்ப. ஆமென். அல்லது குழந்தை இல்லாதவனுக்கு என்ன வேர்டாக இருக்கலாம்? நீ ஒரு பிள்ளை பெறுவாய். திருமணமாகாதவனுக்கு நான் உனக்கு ஒரு ஏற்ற துணையை உருவாக்குவேன். வேலை இல்லாதவனுக்கு உனக்கு ஒரு நல்ல வேலையை தந்து, தானியேலை எப்படி படிப்படியாக 3 நிலையில் உடையத்தினது போல, யோசேப்பை எப்படி அரியணையில் அமர வைத்தது போல, ஆடுகளுக்கு பின்னாக சென்று கொண்ட தாவீதை உயர விட்டது போல நான் உன்னை வைப்பேன். மாறுதலுக்காக கவலைப்படுறீங்களா? ஆண்டவரத்துல ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே, உம்முடைய வாயிலிருந்து, நீங்க தான் ஆர்டர் போடுறவங்க, டிரான்ஸ்ஃபர் என்று போடுங்க. வெளிநாட்டுக்காக காத்திருக்கிறீங்களா? விசாக்காக ஆண்டவரத்துல கேளுங்க. நீங்க பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போகும் பொழுது, அல்லது அந்த விசாக்காக பஞ்சிங் வாங்குற பொழுது, என் ஆண்டவர் முன்கூட்டியே ஆயத்தப்படுத்தி உங்களுக்கு நீங்க விரும்புவதற்கு வேண்டுவதற்கு மேலான காரியங்களை மல்டிபிள் என்ட்ரியோடு கூட, நல்ல கவனிங்க, நீண்ட நாட்கள் அங்கு தங்கியிருக்கும்படியான விசாக்களை கர்த்தர் கொடுப்பார். உங்களுக்கு என்ன வார்த்தை வேணும்? ஆண்டவரே, எனக்கு இந்த நோய் இருக்கவே கூடாது, வரும். ஆண்டவரே, சிறுநீரகம் ஐயோ நல்லா இருக்குதுன்னு சொல்லணும், பாதிக்கப்பட்டதுன்னு சொல்லக்கூடாது. கணையம் ஐயோ ரொம்ப நல்லா இருக்கு. நுரையீரல் ஐயோ அந்த கேன்சர் கட்டியே காணோம் சொல்லணும். ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஆண்டவரே, ஒரே ஒரு வார்த்தை. ஐயா, சரும வியாதி, ஆண்டவரே நீங்க சொல்லுங்க, அப்படியே மறைந்து போகட்டும், கட்டிகள் மறைந்து போகட்டும். இப்படிதான் நம்ம ஜெபிக்கணும். இந்த பகுதியை நம்ம எடுத்துக்கணும். இன்னைக்கு நாம ஜெபிக்கணும். ஆண்டவரே, இது எனக்கு அவசியம். ஐயோ, மலை போல கடன் இருக்கு, ஆண்டவரே கடன் அடைக்க ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஒரு வார்த்தை போதும் ஆண்டவரே. பரத்திலிருந்து எப்படியோ ஒரு தாசை வரும், எங்கிருந்து வரும்னு எங்களுக்கு தெரியாது, ஆனால் நன்மை வரும். நீங்க காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, ஆனா நீங்க வெட்டின அந்த வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரப்பப்படும். இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டுடைய ஒரு வார்த்தை. அழகா அந்த 100 சொல்றான், ஒரு வார்த்தை சொல்லுங்க. என்ன வார்த்தை எதிர்பார்த்திருப்பான்? வேலைக்காரன் சொஸ்தமாவான். அந்த வார்த்தை தான். அல்லேலூயா. ஆண்டவர் செய்வார். நீங்க நான் இன்னைக்கு இப்படி ஒரு வைராக்கியத்தோட, நல்ல ஞானத்தை, நீட்ல நல்ல ஃபர்ஸ்ட் மார்க்க என் பிள்ளைக்கு கர்த்தர் கொடுங்க, வேலையில உயர்வை கொடுங்க, ஆபத்து விலகட்டும், மரண இருள் விலகட்டும், பிசாசு பிசாசை பார்த்து என் ஆண்டவர் என்ன சொல்வார்? அப்பாலே போ சாத்தானே. என்ன சொல்வாரு? அப்பாலே போ சாத்தானே. வியாதி பார்த்து சொல்லுவாரு, என் தழும்புகளாலே நீ குணமாறீங்க. கர்த்தர் சொல்லுவாரு, இதோ யாத்திராகமும் 15ஆம் அதிகாரத்துல எகிப்தில் வரப்பண்ணின வாதையை ஒன்றையும் நான் உனக்கு வரப்பண்ணேன். நீ நினைக்கிற கேன்சரோ டிபியோ உன் வாழ்க்கையில வந்திருக்கிறது என்று நினைக்கிற, ஆனா எகிப்தில் வரப்பண்ணின ஒரு வியாதிகளும், கொப்பளம் ஆனாலும் சரி,
அது என்ன வாத்தியானாலும் சரி, மலடானாலும் சரி, தலைச்சன் பிள்ளை சங்காரமானாலும் சரி, சாபமானாலும் சரி, எகிப்துக்கு வரப்பண்ணின ஒரு வாதையும் நான் உனக்கு வரப்பண்ணேன். இதோ உன் கர்ப்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. கிருபை பெற்றவளே, உன்னிடத்திலிருந்து பிறக்க போகிறக்குள்ள பிள்ளை அது கர்த்தருடைய பிள்ளை எனப்படும். ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, ஒரே ஒரு வார்த்தை, உங்களுக்கு என்ன வார்த்தை வேணும் கேளுங்க, கைகளை உயர்த்தி. ஆண்டவர், இந்த வார்த்தை பர்டிகுலரா இன்னைக்கு முழுவதும் எங்க காதுகளில் கேட்கணும், ஆட்டோல கேட்கணும், பைபிள்ல கேட்கணும், டிவியில கேட்கணும், தொலைபேசியில கேட்கணும், செல்போன்ல கேட்கணும். ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை. நீங்க, நான் பரலோகத்துல நீங்க இருக்கிறீங்க, நாங்க பூலோகத்துல இருக்கிறோம். நீங்க பெரியவர் ஆண்டவரே, நாங்கள் பாத்திரவான்கள் அல்ல. நீர் பரிசுத்தர், நாங்கள் அசுத்தர்கள். நீங்க நல்லவர், நாங்க கெட்டவங்க. நீங்க ஐஸ்வர்யவான், நாங்க கடங்கார. நீங்க பலவான் ஆண்டவரே, நாங்க வியாதிஸ்த. நீங்க ஞானவான், நாங்க அறிவில்லாதவர்கள் ஆண்டவரே. நீங்க பெரியவங்க, நீங்க எல்லாவற்றிலும் பெரியவங்க, நாங்க ஒன்றுமில்லாதவங்க, குப்பை ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே மலடாக இருக்கிறோம், திருமணம் ஆகாமல் இருக்கிறோம். கர்த்தர் பரலோகத்திலிருந்து அல்லது எங்கள் அருகில் வந்து எங்கள் காதுகளில ஒரு நல்ல செய்தியை கர்த்தர் இந்த வேளையில சொல்லுவீராக. அது அப்படியே ஆகும், இயேசுவின் நாமத்தினாலே. சொல்லுங்க, என் நாமத்தினாலே நீ எதை கேட்டாலும் அதை நான் தருவேன் என்று யோவான் 14:14 சொல்லியிருக்கிறார். அவர் சொன்னவர் உண்மையுள்ளவர், அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல. சொல்லுங்க, என் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை தருவேன் என்று சொல்லுவேன். இப்பொழுது கொடுங்க. ஒரே வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவரே. நல்லது ஆண்டவரே, தேங்க்யூ. நீர் கொடுத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் மீண்டும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். பிரியமானவர்களே, இந்த ஊழியத்தை தாங்கி வருகிறீங்க. எனக்கு திடீரென்று ஒருவங்க கேட்டாங்க, உங்கள் பேர் ஜெயந்தி ராஜனா அப்படின்னு கேட்டாங்க. உடனே ஏதோ ஒரு ஆஃபர்ட்ரி, கர்த்தருடைய ஊழியத்தை எப்படியாவது நம்ம உலகத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும், நிறைய பேருக்கு சொல்லணும். அதுதான் இங்க இருக்கிற மேன்மை. தயவு செய்து இதுல நீங்க ஒரு பங்குதாரராக நீ மாறுங்க. நீங்க விதைக்கிற விதைக்கு ஏற்ற பலனை கர்த்தர் 30, 60, 100மாக பலன் கொடுக்க பண்ணுவார். ஜெபம் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இதை ஒரு பெரிய லார்ஜஸ்ட் ஸ்கேலாக நாம் பண்ணோம். நிறைய சாங்ஸ், மியூசிக்கோட, பேக்ரவுண்டோட, கிராஃபிக்ஸோட. ஏன்னா ஒரு அம்மா என்ன கேட்டிருந்தாங்க, ஏன் அந்த ஒரு 30 செகண்ட் நீங்கள் நம்பர் வருது, அதில் ஏன் நீங்கள் பாட்டு போடக்கூடாதுன்னு சொன்னால், அதை பற்றி நாங்கள் தேடுனா இந்த காப்பிரைட் பற்றிலாம் பெரிய பெரிய இஷ்யூஸ்லாம் இருக்குது. அது தேடி போடணும்னா அதுக்கு எங்களுக்கு நிறைய அந்த அந்த ஈக்குவலைசர்ஸ், அந்த ஸ்டெபிளைசர்ஸ், சாரி ஆம்ப்ளிஃபையர்ஸு, அந்த மைக்ஸு, மிக்சர் போர்டு, இதெல்லாம் மிக மிக அவசியம். எனவே ஒருவேளை உங்களுக்கு பிரியமாக இருந்தால் மாத்திரம், இது ஒன்றும் பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் இல்லை, உங்களுக்கு பிரியமாக இருந்தால் மாத்திரம் நீங்கள் உதவி செய்யுங்க, இதை ஷேர் பண்ணுங்கள். அதுதான் எனக்கு கிடைக்கிற பெரிய பேர் உதவியாக இருக்கும். நன்றி. God bless you.